கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது. நக்சல் ஆதிக்கம் அதிகமுள்ள வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்காக வருகை புரிந்திருக்கின்றனர். சரியாக 8 மணி அளவில் வாக்குப்பதிவானது தொடங்கப்பட இருக்கிறது. ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியிலும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது இன்று நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை வரை நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவானது தொடங்கப்பட இருக்கிறது. கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் தற்பொழுது 88 வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. 88 தொகுதிகளுக்கு தற்பொழுது வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. 13 மாநிலத்தில் உள்ள 88 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கி இருக்கிறது. 20 தொகுதிகள், கர்நாடகாவில் 14 தொகுதிகள் உட்பட மொத்தமாக 13 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 88 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடைபெறுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தற்போது சரியாக 7 மணி அளவில் வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலும் வாக்குப்பதிவை மேற்கொள்வதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் 16ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டது. இதையடுத்து முதற்கட்டமாக தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 21 மாநிலங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கு கடந்த 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்டமாக தற்போது கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 88 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. அதற்கான வாக்குப்பதிவு என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. மொத்தமாக 89 தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஆனால் மத்திய பிரதேசத்தின் பேதூர் தொகுதி பகுஜன் சமாஜ் வேட்பாளர் அசோக் பலாவி மாரடைப்பால் இறந்த நிலையில் அங்கு தேர்தல் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே 88 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது. கேரளாவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கூட்டணி, ஆளும் இடதுசாரிகள் கூட்டணி, பாஜக கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் மீண்டும் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான ஆனி ராஜாவும் கேரளா பாஜக தலைவர் சுசேந்திரனும் போட்டியிட்டிருக்கிறார்கள். திருவனந்தபுரம் தொகுதியில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் மீண்டும் களமிறங்கியுள்ள நிலையில் அவரை எதிர்த்து மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் களமிறங்கியிருக்கிறார். அதே போன்று கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 28 தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் பெங்களூரு வடக்கு, பெங்களூரு தெற்கு, பெங்களூரு சென்ட்ரல், பெங்களூரு புறநகர் உட்பட வடகர்நாடகா மாவட்டங்களில் உள்ள 14 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. அதே போன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் 13 தொகுதிகள், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் தலா 8 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 6 தொகுதிகள், பீகார், அஸ்ஸாமில் தலா 5 தொகுதிகள், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர் மாநிலங்களில் தலா 3 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீர், திரிபுரா, மணிப்பூர் தலா 1 தொகுதி என மொத்தம் 12 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 88 தொகுதிகளுக்கு தற்போது தேர்தல் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மொத்தமாக 1202 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இதில் 1098 வேட்பாளர்கள் ஆண் வேட்பாளர்களாகவும், 102 பேர் பெண் வேட்பாளர்களாகவும், 2 பேர் மூன்றாம் பாலினத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். சரியாக காலை 7 மணி அளவில் வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. மாலை 6 மணி வரை பொதுமக்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில பகுதிகளை பொறுத்தவரையில் நக்சலைட்டின் தாக்குதல் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த பகுதியில் மட்டும் காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி 3 மணி அளவில் முடிவடையும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மொத்தமாக 8.8 கோடி ஆண்களும் 7.8 கோடி பெண்களும் 5929 மூன்றாம் பாலினத்தவர்களும் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். இது 34.8 லட்சம் பேர் முதல் முறையாக வாக்களிக்க இருக்கிறார்கள். 3.28 கோடி வாக்காளர்கள் 20 முதல் 29 வயதுக்குள் இருக்கிறார்கள்.
இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இந்த தேர்தலை அமைதியாக நடத்த உரிய ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. வாக்காளர்களுக்கு மொத்தமாக 1.67 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தல் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் 88 தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நக்சலைட்டின் தாக்குதல் அதிகம் இருக்கும் என கணக்கிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் கூடுதலாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் மட்டும் 16 லட்சம் பேர் தேர்தல் பணியாளர்களாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் பணிக்காகவும் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காகவும் 3 ஹெலிகாப்டர்கள், 4 சிறப்பு ரயில் மற்றும் 80,000 வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 251 தேர்தல் பார்வையாளர்கள் பணியில் இருக்கிறார்கள். இதில் 89 பேர் பொது பார்வையாளர்கள், 53 பேர் சட்டம் ஒழுங்கு பார்வையாளர்கள் மற்றும் 109 செலவின பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று 4553 பறக்கும் படையினரும் பணியில் இருக்கிறார்கள். 1462 ஒளிப்பதிவாளர்களுடன் கூடிய குழுவாகவும் அவர்கள் செயல்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களால் கையாளப்படக்கூடிய வகையில் பிங்க் வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 640 மையங்களில் மாற்றுத்திறனாளிகள் நிர்வகிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் மொத்தமாக 88 தொகுதிகளில் 13 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 88 தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.